வேப்பனஹள்ளியில பட்டப்பகல கார் கண்ணாடியை உடைச்சு 2 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் போலீசார் மர்ம நபர்களை தீவிரமா தேடி வராங்க. என்ன நடந்தது? விவரம் இதோ. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் பழமனேரி பகுதியைச் சேர்ந்தவர் மோகன்குமார். இவர் கோலார் மாவட்டத்தில் இருக்க கோவில்ல பூசாரியா வேலை செஞ்சுட்டு வராரு. இவரும் இவருடைய உறவினருமான கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவரும் வேப்பனஹள்ளிக்கு அருகாமையில் இருக்க ஒரு தனியார் வங்கியில 2 லட்சம் ரூபாய் பணத்தை வங்கியிலிருந்து எடுத்துட்டு கார்ல வச்சிருக்காங்க. பின் வேப்பனஹள்ளி நகரத்தின் மையத்துல ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்ல காரை நிறுத்திட்டு 2 பேரும் நகை கடைக்குள்ள போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்து பார்க்கும்போது காருடைய கண்ணாடியை உடைச்சு கார்ல வச்சிருந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் திருடிட்டு போனதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. பின் தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சம்பவ இடத்திலேயே விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. மேலும் அந்த பகுதியில சிசிடிவி காட்சிகளை வச்சு மர்ம நபர்களை போலீசார் தீவிரமா தேடி வராங்க. இப்படி பட்டப்பகல்ல பரபரப்பான சாலையில கார் கண்ணாடியை உடைச்சு கார்ல இருந்து 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போன சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு.